மரணத்தின் கடவுளான யமராஜன் கொல்லப்பட்டான். ஆம், அன்று மரணமே தன் மரணத்தை சந்திக்க நேர்ந்தது. காலங்கள் அனைத்திற்கும் காலமான மகாகாலன் தோன்றி அவன் யமராஜனின் மார்பில் மிக கடுமையாக உதைத்ததில் அவன் இறந்து போனான். இவையெல்லாம் தனது 16 வயது பக்தரான மார்க்கண்டேயவை பாதுகாப்பதற்காகவே. இக்கதை சிவபக்தரான ஆசிம்ரகண்டு மற்றும் அவரது மனைவி மருதாவதியுடன் தொடங்குகிறது. அவனிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் ஒரே ஒரு துக்கம் மட்டுமே இருந்தது. பிள்ளை பேறு இல்லாததால் அவர்கள் இருவரும் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்தனர். தவத்தில் மகிழ்ந்த சிவன் தோன்றினார். ஆனால் அவர் ஒரு கடினமான நிபந்தனையை விதித்தார். அவர் கேட்டார், உனக்கு எத்தகைய மகன் வேண்டும்? 100 ஆண்டுகள் வாழக்கூடியவனா? ஆனால் வெறும் 16 வயதான அவன் ஒரு முட்டாளா அல்லது புத்திசாலி மகனா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். கல் நெஞ்சம் கொண்ட ஆர்ஷ் தன்னை விட இளைய புத்திசாலியான மகனை தேர்ந்தெடுத்தான். காலம் செல்ல செல்ல சிறுவயதிலிருந்தே சிவபக்தியில் மூழ்கியிருந்த மார்க்கண்டேயன் என்ற மகன் பிறந்தான். அவனுக்கு 16வது பிறந்த நாள் நெருங்கிய போது அவனது பெற்றோர் சோகமடைந்தனர். அவரது மரணத்தை பற்றிய உண்மையை மார்க்கண்டே அறிந்தபோது தனக்கு சிறிதும் அச்சமில்லை என்று கூறினார். எல்லா காலங்களையும் அழிப்பவனான மகாகாலனிடம் நான் அடைக்கலம் புகுவேன். மரணத்தையே மாற்றக்கூடிய அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு புனித நதிக்கரைக்கு சென்றார். அவர் தனது 16வது வயதில் களிமண்ணால் சிவலிங்கத்தை உருவாக்கி ஆழ்ந்த தவத்தில் மூழ்கினார். பின்னர் யமராஜன் அவனை கொல்லும்படி தன் தூதர்களுக்கு கட்டளையிட்டான். யமனின் தூதர்கள் வந்தனர், ஆனால் மார்க்கண்டேயனின் பக்தியின் தீவிரத்தினால் அவர்களால் அவனை தொடக்கூட முடியவில்லை. அவர்கள் அச்சத்துடன் திரும்பிச் சென்றனர். இப்போது யமராஜனே கோபமடைந்து தனது மரண அனுமதியுடன் அங்கு வந்தான். அவர், குழந்தாய், உன் நேரம் முடிந்துவிட்டது என்றார். மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து மகாகாலனின் நாமத்தை உச்சரிக்க தொடங்கினார். யமராஜன் தனது பாசக்கேட்டை வீசினார். ஆனால் அவன் குழந்தையுடன் சிவலிங்கத்தின் மீது விழுந்தபோது ஒரு பயங்கரமான கர்ஜனை எழுந்தது. சிவலிங்கம் வெடித்துச் சிதற அதிலிருந்து காலங்களை அழிக்கும் மகாகாலன் தோன்றினான். அவன் கண்களில் கடும் கோபம் தெரிந்தது. அவன் கர்ஜித்தான், முட்டாளே, என் பக்தரை தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? இதைச் சொன்ன மகாகாள் யம்ராஜின் மார்பில் பலமாக உதைத்தாள். அதன் காரணமாக அவர் இறந்தார். பின்னர் திரிசூலத்தால் கொல்லப்பட்டார். அந்த கணத்தில் உலகிலிருந்து மரணம் மறைந்தது. சிவன் மார்க்கண்டேயனுக்கு அமரத்துவ வரத்தை அளித்தார். பின்னர் பிரபஞ்சத்தின் சமநிலையை பேணுவதற்காக அவர் யமராஜனையும் மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆனால் அவர் சிவபக்தர்களிடமிருந்து விலகி இருப்பார் என்ற எச்சரிக்கையுடன். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த மகாதேவனுக்காக தயவு செய்து கருத்துரைகளில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள்.